அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். ஒரு சின்ன பதிவு தான். ஒரு 2000 தாள், ஒரு யூஎன்சி கரன்சி தான் வச்சேன். இல்லை, டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணது. அந்த கரன்சியோட இப்போ உள்ள வேல்யூ என்ன சார்? 2000 ரூபா தான். ரெட்டி கவர்னர் கையெழுத்து போட்டு 1000 ரூபா தாள், சுப்பாராவ் கையெழுத்து போட்டு 1000 ரூபா தாள். பின்னாடி காமிச்சுக்கிறேன். இது 2007, இது 2009, 2008 இல்லை. அதுக்கப்புறம் 2009க்கு அப்புறம் 2009லேயே இது வேறு மாடல். என்ன மாடலு? சுப்பாராவு. இது ஆர் இன்செட், இது பிளேன் இன்செட். இதில் இன்செட் கிடையாது. இதில் ஆர் இன்செட். அதனால் 2009 வச்சுருக்கேன். அடுத்து பார்ப்போம். 2010, 2011, 2011 ஒய் இந்த இது வச்சுருப்பேன். இன்செட் வேறு வந்துருக்கும். இது பிளேன் இன்செட்டு. இது பிளேன் இன்செட்டாக தான் இருக்குது. எதுக்கு பிரித்து வச்சுருக்கோம்னு தெரியல. சுப்பாராவ் சிம்பல் உள்ள ஏதாவது இருக்கும், மாற்றி ஏதாவது காரணம் இருக்கும். 2011னா 2012, 2013, 2014, 2015, 2016. இது உள்ள இன்செட்டுகள்லாம் வேறு இருக்குன்னு 2016 வரைக்கும் மட்டும் வச்சுருக்கேன். இந்த 1000 ரூபா தாள் 13, 12, 11. இது 14, 15, 16. 2016 வரைக்கும் மட்டும் 1000 ரூபா தாள் வரிசைக்காக வச்சுருக்கேன். ஒரு 2000 ரூபா தாள் இருக்கும். கவர்னர் ரெட்டி, சுப்பாராவ் அண்டு ரகுராம்ஜி ராஜன். அவ்வளோதான். இது ஓல்டு இஷ்யூ. வெங்கட்ரமணன். ஓல்டு இஷ்யூ ஆர்என் மல்ஹோத்ரா. ஓல்டு இஷ்யூ சி ரங்கராஜன். 3 தாள். இது 3மே ஓல்டு இஷ்யூ. 3ல் இது 2 யூஎன்சி. மேலே இருக்கிற 2மே யூஎன்சி கரன்சி. கீழே இருக்கிறது லேசாக ஒரு 10% யூஸ்டு கரன்சி ரங்கராஜனுக்குள்ளது. இதில் பின்னாடி இயர்லாம் கிடையாது. என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு இஷ்யூ. அதில் சந்தேகம்லாம் கிடையாது. இது 2 தான் இப்போ வாங்கிட்டு வந்தது. அது பழசு முதல்ல வச்சுருந்தது வெங்கட்ரமணன். இது 2 யூஎன்சியாக வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ரேட்டு அதிகம். சரி, கொஞ்சம் யூஎன்சியாக இருக்க 3 கவர்னர் இருக்கட்டும்னு சொல்லி 3 வாங்கியாந்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுடலாம் நீங்கள். இது செகண்ட் இஷ்யூ. சி ரங்கராஜன், பிமல் ஜாலன். இது மட்டும் செகண்ட் இஷ்யூ. இது வேணும்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் தேர்ட் இஷ்யூ ரெட்டி. தேர்ட் இஷ்யூவில் இருந்தால் உங்களுக்கு இயர் பார்க்கலாம். 2007, 2007ல் 2008, 2009, 2010, 2011, 2012, 2013, 2013. அது இன்செட் வேறு இருக்கும். 2013, 2014, 2014, 2015, 2016, 2010. இது எல்லாமே 15 தான். உள்ள இன்செட் வேறு வேறு இருக்கும். இது 2015.
16. அவ்வளோதான். ஓல்டு 500 ருபீஸ் டிமானிசேஷன் பண்ணது. இதில் உங்களுக்கு எந்த இயரு எந்த கவர்னரு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து 6 சிம்பிள் போட்டிருக்கும். சுப்பாராவிலையும் 6 சிம்பிள் போட்டது இருக்கும், போடாதது இருக்கும். ரகுராம்ஜி ராஜலில் வந்து சிம்பிள் லெட்டர் இருக்கும், ஏரோநாட்டிக்கல் லெட்டர் இருக்கும். இப்போ 4 ஒன்று விதமாக இருக்கும். அப்புறம் செகண்ட் இஷ்யூ வேறு தனியாக இருக்குது. இது வந்து சுப்பாராவ். இதிலலாம் சுப்பாராவிலேயே சிம்பிள் போட்டிருக்கும். அதே சுப்பாராவிலேயே சிம்பிள் போடாதது இருக்குது. காமிச்சிடுறேன். சுப்பாராவ் தான் சிம்பிள் போடலை. என்ன, இது சுப்பாராவ் தான் சிம்பிள் போடலை. இது சுப்பாராவ் தான். இது ரெட்டி, அது சிம்பிள் போட்டிருக்காது. இது செகண்ட் இஷ்யூ. அதுக்கடுத்து ஃபஸ்ட் இஷ்யூ. அதுக்கடுத்து 1000 ருபீஸ். இல்லை எது வேணுமோ நீங்கள் அப்படியே எனக்கு என்னோட வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு ஸ்டார் நோட்டு 507. இதோட ரேட்டு 600 ரூபா, 100 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா. ஒரு ஃபேன்சி நம்பர் 7777. கண்டிஷன் இதுதான். 6666. இது கண்டிஷன் யூஎன்சி. 20. மூணாம் நம்பர். ஒன்லி வெறும் 3. மூணாம் நம்பர் மட்டும். நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர். எது வேணுமோ நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கிடலாம். இது ஒரு இலங்கை சோழர் நாணயம். இது வந்து முதலே வெளியே எடுத்து வச்சுருக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோழ மன்னன் நாணயம் இருக்கும். குட் கண்டிஷனான காயின். இந்த பக்கம் வந்து ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலையில் இருந்தால் அது இந்தியாவில் உள்ள சோழா. இது வந்து இலங்கை சோழன். வெரி வெரி ரேர் காயின். 2250 ரூபா என்னோட ஒர்த்து. இதுக்கு நிறைய வேறு பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த இது சம்மந்தம் ஒரு ஆர்டிக்கல் வச்சுருக்கேன். கேட்டிங்கன்னா அதையும் ஒரு செராக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இது புதுச்சேரி காயின். தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். புதுச்சேரி. கீழே ரீ நல்லா தெரியுதா? மேலே தூச்சேரி, புதுச்சேரி. இது இச்சன்னா, இது சாணாவுக்கு துணை எழுத்து சேனா. மேலே பூனா இருக்குது, தூணா இருக்குது. புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்து பொழிக்கப்பட்ட ஒரு நாணயம். இந்த பக்கம் வந்து காக் ஸ்டைல் நாணயம். இது வந்து சேவல் படம் போட்ட ஒரு நாணயம். இதோட ரேட் வந்து 650 ரூபா. நல்ல கண்டிஷனான நாணயம். இந்த சேவல் நிற்கிது ஒரு ரெக்கையை வச்சுக்கிட்டு. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைக்க மாட்டேக்கு. இனிமேல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இது ஒரு நாணயம் 650 ரூபா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கரன்சி எடுத்து வச்சுருந்தேன். இது அப்போல்லாம் 5 ரூபா போட்டோன்னா அதே மாதிரி 10 ரூபா. 14L000001 சி ரெங்கராஜன். அதே கரன்சிலேயே 14L இன்செட்டு 100. அதுக்கடுத்து 000. அப்புறம் சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு கெட்டில் முதல் தாளும் கடைசி தாளும் கிடையாது. ஒரு ரீம், அதில் வந்து முதல் தாளும் கடைசி தாளும் கிடையாது. ஒரு 10 ரீமு வாங்கினாலும் அதில் முதல் தாளும் கடைசி தாளும் கிடையாது. 100 ரீமு வாங்கணும். 100 ரீமு வாங்கினா தான் 1,00,000 பேப்பர். 1,00,000 பேப்பரில் இது 1வது பேப்பரு, இது கடைசி பேப்பர், 1,00,000வது பேப்பர். அந்த 100 ரீமும் ஒரே ப்ரீஃபிக்ஸில் வரணும், ஒரே இன்செட்டில் வரணும். அப்படி வந்தால் தான் இப்படி கரன்சியில் எடுக்க முடியும். இது வெரி வெரி ரேர் கலெக்ஷன்.
இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. 1,00,000 பேப்பரில் ஃபஸ்ட் பேப்பரும் கடைசி பேப்பரும். இது யூஎன்சி மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகல, பேங்க்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு வந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி நான் வாங்கினது, என் நண்பர்கிட்டருந்து வாங்கினது. அவர் ஒரு பேங்க் ஸ்டாஃபு, ஓய்வு பெற்றவர். அவரிடமிருந்து வாங்கிய ஒரு அற்புதமான ஒரு கரன்சி. இது ஒரு 11111. இது ஒரு ஃபேன்சி நம்பரு. சுப்பாராவ் கையெழுத்து போட்டது. ஒரு 22222. இது ஒரு ஃபேன்சி நம்பரு. சி ரங்கராஜன் கையெழுத்து போட்டது. வெறும் 8. இதெல்லாம் பிஸ்னஸ்மேன்கிட்டருந்து டீலர்கள்ட்டருந்து வரிசைக்க வாங்கி வரிசைக்க விற்கலை. இது ஃபீல்டில் மக்கள் புழக்கத்திலிருந்து உழைப்பின் பலனாக, நம்மளுடைய விசாரணையின் பலனாக, தேடுதலின் பலனாக கிடைத்த கூலிகள் இதெல்லாம் நான் யார்ட்டையும் விலைக்கெலாம் வாங்கலை, காசு கொடுத்துலாம் வாங்கலை. ஆனால் விற்கிறாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் சீரியல் பிரகாரம், செட்டு பிரகாரம், ப்ரீஃபிக்ஸ் பிரகாரம், இன்ஸ்டியூட் பிரகாரம் விற்கிறாங்க. அப்படியே 3000க்கு வாங்கி 3500 விற்க வேண்டியது, 4000க்கு வாங்கி 4500ன்னு விற்க வேண்டியது. அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அது டீலர்கிட்ட வாங்கி பெரிய பெரிய ஆள்கள்கிட்ட வாங்கி விற்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய ஃபீல்டில் கிடச்சிது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு வரலாறு. மக்கள் புழக்கத்திலிருந்து உழைப்பின் பலனாக கிடைத்த ஒரு ஊக்கம். வெறும் 8. இது 5 லட்சம். அப்புறம் 1 லட்சம் காமிச்சோன்னா அது மாதிரி இது 5 லட்சம். தேங்க்யூ. கொஞ்சம் ஃபாரின் கரன்சி இருக்குது, அதெல்லாம் பார்த்து நான் அனுப்பிச்சி விட்றேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.